தாழ்மையுடன் வாழ்வதை கற்றுக்கொள்ளுதல். நீங்கள் எப்போதாவது கோபமான கிறிஸ்தவரை சந்தித்திருக்கிறீர்களா? அல்லது ஒரு விசுவாசி திடீரென கோபப்பட்டு மற்றவர்களை கடுமையாக விமர்சிப்பதையோ அல்லது ஆவிக்குரிய கவலை என்ற போர்வையில் பிறரைப் பற்றி பேசுவதையோ பார்த்திருக்கிறீர்களா? சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து புலம்புவது, சூழ்நிலைகளைப் பற்றி புகார் செய்வது, வேறு விதமாக சிந்திப்பவர்களை கடுமையாக பேசுவது அல்லது தங்களை ஆவிக்குரிய ரீதியில் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக கருதுவதை நீங்கள் கண்டிருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் சில சமயங்களில் நாமே அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். எரிச்சல், பெருமை அல்லது சுயநீதி நம்மை ஆட்கொள்ளும்போது நாம் கவனமாக இல்லாவிட்டால் நாம் மிக எளிதாக ஆவிக்குரிய தற்பெருமை என்ற வலைக்குள் விழுந்துவிடலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் உண்மையை கண்டுபிடித்துவிட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வேதாகமத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டோம், மற்றவர்கள் அப்படி இல்லை என்று நினைக்கலாம். இது மற்றவர்களை மேலிருந்து பார்க்கும் ஆசையை உருவாக்குகிறது. அவர்களது தவறுகளை கண்டிப்பது, அவர்களது கருத்துக்களை இழிவுபடுத்துவது, தங்களை சிறந்தவர்களாகவோ ஞானிகளாகவோ கருதுவது. நாம் நினைக்கலாம், இவர்கள் எப்படி இப்படி வாழ முடியும், இவர்களுக்கு எப்படி புரியவில்லை. அறியாமல் பெருமை நம் இதயத்தில் நுழைந்து கிறிஸ்துவின் பின் செல்பவரின் மிக முக்கியமான அடையாளமான அன்பை அழித்துவிடுகிறது. ஆனால் இத்தகைய போக்கு இயேசுவின் நற்செய்தியின் சாராம்சத்துக்கு முற்றிலும் எதிரானது. நற்செய்தி தெளிவாக சொல்கிறது, நாம் அனைவரும் விதிவிலக்கின்றி ஒரே தொடக்கப் புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம். ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முன்பாக தொலைந்தவர்கள், குற்றவாளிகள், சொந்த முயற்சியால் நீதியை அடைய இயலாதவர்கள். யாரும் புத்திசாலித்தனமோ நற்பண்போ அல்லது மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருந்ததாலோ கிறிஸ்தவர்கள் ஆகவில்லை. கடவுளின் தூய்மையான தகுதியற்ற கிருபையால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்பட்டோம், மன்னிக்கப்பட்டோம், அவரது எல்லையற்ற அன்பை அறிய வழிகாட்டப்பட்டோம். இது நம்மை மற்றவர்களை விட சிறந்தவர்களாக ஆக்குவதில்லை, விசுவாசிகளாக இல்லாதவர்களையோ அல்லது வேறு விதமாக சிந்திக்கும் அல்லது வாழும் விசுவாசிகளையோ விட. மாறாக நம் சொந்த பாவத்தன்மையையும் பெற்ற கிருபையையும் உணர்வது நம்மில் ஆழமான தாழ்மையை உருவாக்க வேண்டும். எபேசியர் 4:2 பவுல் எழுதுவது போல, எப்போதும் தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் இருங்கள், அன்பினால் ஒருவரையொருவர் பொறுமையாய் தாங்கிக் கொள்ளுங்கள். இது வெறும் ஆலோசனையல்ல, இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை முறை. பவுல் நம்மை ஒருவரையொருவர் பொறுமையாய் தாங்கிக் கொள்ளவும், எல்லா விதத்திலும் உதவி செய்யவும், பலவீனர்களை தாங்கவும், புண்படுத்தல்களை மன்னிக்கவும் அழைக்கிறார். இதனால் திருச்சபை முழுவதும் ஒன்றுபட்டு முதிர்ச்சியடையும். இது உண்மையை புறக்கணிப்பதோ தவறுகளை ஏற்றுக்கொள்வதோ அல்ல, மாறாக கடவுள் நமக்கு காட்டிய அதே கிருபையுடன் மற்றவர்களை நடத்துவது. இந்த கருத்துக்கள் பவுலால் உருவாக்கப்பட்டவை அல்ல, அவை இயேசு பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நேரடியாக வந்தவை. கடவுளாகிய அவர் தமது தெய்வீகத்தை பற்றிக் கொள்ளாமல் ஊழியர்காரனாக தாழ்மையுடன் வந்தார். பிலிப்பியர் 2:5-8. பாவிகளுடன் உணவு உண்டார், விசுவாசத்தில் பலவீனமானவர்களை பொறுமையாக கேட்டார், தவறு செய்தவர்களை சாந்தமாக திருத்தினார், சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவே ஜெபித்தார். இயேசு எப்போதும் இழிவுபடுத்தவில்லை, பரிகாசம் செய்யவில்லை, தள்ளி வைக்கவில்லை. அவர் அன்பு செய்தார், ஊழியம் செய்தார், உயர்த்தினார். அவரின் பின் செல்பவர்களாக நாமும் அதே பாதையில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சாந்தமாகவும் தாழ்மையாகவும் பொறுமையாகவும் இருப்பது. அவர் நம் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலோ, வேறு விதமாக தோற்றமளித்தாலோ அல்லது சிந்தித்தாலோ, நம்மை புண்படுத்தினாலோ, ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், மரியாதை, பொறுமை, அன்புக்கு தகுதியானவர்கள். தாழ்மை என்பது பலவீனமல்ல, கிறிஸ்துவில்லாமல் நாம் யாராக இருந்தோம், அவரால் யாராக ஆக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து பிறக்கும் வல்லமை. இன்று சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இப்போதே பொறுமை, தாழ்மை, மற்றவர்களிடம் அன்பு வளர்ச்சிக்கான சில குறிப்பிட்ட வழிகளைப் பற்றி சிந்தியுங்கள். உதாரணமாக, ஒருவரை உண்மையாக கேட்க அளவுக்கு மெதுவாக இருப்பது, உங்களுக்கு அக்கறை இருக்குமதை காட்டுவது, விமர்சனத்திற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் வார்த்தை சொல்வது, தவறு செய்ததை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது, உங்களை எரிச்சலூட்டுபவருக்காக புகார் செய்யாமல் ஜெபிப்பது, அல்லது தகுதி இல்லை என்று தோன்றுபவரிடம் புன்னகைத்து நற்செயல் செய்வது. இன்று வேண்டுமென்றே முடிவெடுக்குங்கள். மற்றவர்களுடன் தாழ்மையுடனும் கிருபையுடனும் வாழ்வது, கிறிஸ்து உங்களுடன் வாழ்வது போல. இது எப்போதும் எளிதல்ல, ஆனால் இத்தகைய வாழ்க்கையே நம் சாட்சியை உண்மையாக்குகிறது, மற்றவர்களை நற்செய்தியின் பால் ஈர்க்கிறது. உலகம் இயேசு அன்பு செய்தது போல அன்பு செய்யும் கிறிஸ்தவர்களை காணும்போது அது இயேசுவையே காணும். புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க சந்தா செலுத்துங்கள்.